அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். நண்பர்களே, தியானம், மெடிடேஷன், தியானம் செய்வது எப்படி அப்படின்ட்டு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருந்தாலும் இன்னும் சில பேருக்கு அதில் சந்தேகங்களும் குழப்பங்களும் இருக்குது. அதனால் அதுக்குத்தான் இந்த வீடியோ. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவின் கடைசியில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். அதை கண்டிப்பாக அனைவரும் பாருங்கள். நன்றி. ஹலோ பிரதர். குழப்பிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பிரதர். குழப்பிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதாவது நான் சொல்லி கொடுக்கறது முக்கியமான தியானம் ஒன்று தான். சரிங்களா? நான் ஒரே ஒரு முக்கியமான தியானம் தான் சொல்லி கொடுக்குறேன். அதான், ஒரே ஒரு பூமி, ஒரே ஒரு சந்திரன், ஒரே ஒரு சூரியன், எல்லாரும் ஒரே ஒரு தண்ணி தான் குடிக்கிறோம், வாட்டர். எல்லாரும் ஒரே காற்றை சுவாசிக்கிறோம். எல்லாருமே ஒரே பூமியில இருக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு எல்லாமே ஒரே ஒரு கடவுள் தான். சரிங்களா? ஒரே ஒரு கடவுள் இருக்கிறார். ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு கடவுள், அவ்வளவுதான். அவருக்கு உருவம் இல்லை. கண்ணுக்கு தெரியாத புள்ளின்னு சொன்னா அதுக்கு எப்படி உருவம்னு சொல்ல முடியுமா? கண்ணுக்கே தெரியல. இருக்கிறாரு அவ்வளவுதான். இருக்கிறாரு, கண்ணுக்கு தெரியும். கண்ணால பார்க்க முடியாது. அப்படிங்கும்போது அது கண்ணுக்கு தெரியாத புள்ளியா இருந்துட்டு அது ஒரு ஒளி மாதிரி இருக்கு. சுற்றிலும் ஒரு சிகப்பு கலர்லயோ அல்லது ஒளி வருது. ஃபர்ஸ்ட் மஞ்சளா வருது, அப்புறம் சிகப்பா மாறுது. இப்படி வானவில் மாதிரி ஒரு ஒளி வருது. அந்த கண்ணுக்கு தெரியாத புள்ளியில இருந்து ஒரு ஒளி வருது. அவங்க மொத்தம் இருக்கிறார், கடவுள் இருக்கிறாரு. அவரு கண்ணுக்கு தெரியாத புள்ளி. அவர் உருவம்னு சொல்ல முடியாது. சில பேர் உருவம்னு சொல்றாங்க. அது உருவம் இல்லைன்னு தான் சொல்லணும். உருவம் இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம நல்ல பயிற்சி. ஆமா, நல்ல பயிற்சி. திருப்பி நினைச்சு நல்ல பயிற்சி ஆயிட்டு நல்லா. ஆமா, அதுல ஒரு சக்சஸ், வெற்றி அடைஞ்சிட்டோம். நல்லா ஃபீல் பண்றோம். நல்லா வெற்றி அடைஞ்சிட்டோம். நல்லா சிவனை ஃபீல் பண்றோம். நல்லா பயிற்சி, முழுமையா ஒரு பயிற்சி பண்ணி, தொடர்ந்து பயிற்சி, அதை தொடர்ந்து பயிற்சி பண்ணி 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 நல்லா பழக்கம் ஆயிடுச்சுனாக்கா நல்லா ஃபீல் பண்றோம். அவரை உணர முடியுது. அதெல்லாம் அந்த பவர் வர்றது தெரியுது. நல்லா பவரா மாறுறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு டக்குன்னு சிவனை நினைக்க முடியும். பாயிண்டா அவரை நினைக்க முடியும். அப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 100 பாதுகாப்பா இருப்போம். புரியுதா உங்களுக்கு? 100 பாதுகாப்பா இருப்போம். கடைசி பாயிண்ட். அப்படி இருக்கும்போது நீங்க டக்குன்னு அவர் நினைக்கலாம். அவர் நினைச்சிட்டே எல்லா வேலையும் செய்யலாம். அவர் நினைக்கணும்னாலும் டக்குன்னு அவரோட கனெக்ஷன், தொடர்பு கிடைக்கும். அப்ப நீங்க பயிற்சி பண்ணி பண்ணி பயிற்சி பண்ணி 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 நல்லா உங்களுக்கு ஒரு முழுமை அடைஞ்சிட்டீங்க. முழுமையா அந்த பயிற்சி பண்ணி முடிச்சிட்டீங்க. அதனால உங்களுக்கு அந்த மாதிரி டக்குன்னு அவர் நினைக்க முடியும். ஒரு செகண்ட்ல, ஒரே ஒரு செகண்ட் தான். ஒரு செகண்ட்ல அவர் உங்களால நினைக்க முடியும். அவரோட இணைஞ்சிருவீங்க. அது சக்சஸ், வெற்றி. அந்த மாதிரி இருந்தா அது வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா இப்ப நம்ம ஆரம்பத்துல சொல்லி கொடுக்கறது ஒரே ஒரு தியானம் தான். நீங்க குழப்பிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தயவுசெய்து குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் குழப்பம் வருதுன்னு தெரியல. திரும்பவும் சொல்றேன், கேட்டுங்க. ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி ஆக்னையில், அதாவது பொட்டு வைக்கிற இடத்துல நினைச்சு தியானம் பண்றதா ஃபர்ஸ்ட், இல்ல உச்சந்தலையில பண்ணணுமான்னு அவருக்கு ஒரு சந்தேகம். ஆரம்ப கட்டத்துல இருக்கிறதுனால அவருக்கு ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாரு. இல்லப்பா, நீ புருவ மத்தியில ஒரு 2 நிமிஷம் இரு. அதுக்கப்புறம் அப்படியே உள்முகமாவே போயிட்டு அப்படியே டக்குன்னு அப்படியே உச்சந்தலைக்கு நினைச்சுக்கோ. இப்ப நம்ம கவனத்தை ஒருமுகப்படுத்துறதுக்காக இந்த பொட்டு வைக்கிற இடம் புருவ மத்தியில நினைக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே உள்முகமா போய் உச்சந்தலையில நினைச்சுக்கோ. உச்சந்தலையில போயிட்டு அங்க ஒரு 2 நிமிஷம் இரு அப்படின்னு சொன்னேன். அதாவது உங்களுக்கு இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒரு குழப்பமா இருக்குன்ட்டு. நீங்க குழப்பமா இருக்குன்னு கேட்டீங்க. நீங்க குழப்பிக்க வேண்டாம். இப்ப சொல்றேன், கேட்டுங்க. உங்களுக்கு சொல்றேன், கேட்டுங்க. இப்ப இதெல்லாம் ஒரு படிக்கட்டு. ஆரம்பத்துல தியான பயிற்சி ஆரம்பத்துல வர்றவங்களுக்கு ஒரு படிக்கட்டு தான். படிக்கட்டு ஃபர்ஸ்ட் பொட்டு வைக்கிற இடம். அங்க ஒரு வாரத்துக்கு அந்த ஆக்னையை நினைச்சு பழகணும். அதுதான் முறை.
அந்த பொட்டு வைக்கிற இடம் புருவ மத்தியிலேயே ஆக்னை, அந்த இடத்துலயே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு வாரத்துக்கு பழகுவாங்க. அப்படியே அதை மட்டுமே பழகுவாங்க. எதுவும் தெரியாது இல்லை, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால அப்படி பழகுவாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றேன், உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு பழக்கம் ஆயிருக்கும்ல, உங்களுக்கு பழக்கம் ஆயிருக்கும். பழக்கம் ஆனதுனால ஒரு 2 நிமிஷம் என்ன பண்றீங்க, அமைதியா உட்காந்து ஒரு 2 நிமிஷம் புருவமத்தி ஆக்னையில இருங்க. அப்படியே நிறுத்தி வைங்க மனசை, சும்மா இருங்க. அதான் சொல்றேன். அதான் படிக்கட்டு, முதல் படிக்கட்டு இது. முதல் படிக்கட்டு இந்த ஆக்னை புருவ மத்தியில ஒரு 2 நிமிஷம் இருக்கிறீங்க. அப்புறம் 2வது படிக்கட்டு தான் உச்சந்தலை. உச்சந்தலைக்கு போங்க, அங்க ஒரு 2 நிமிஷம். ஏன்னா உங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சாங்களா, இருந்து இருந்து பழக்கம் ஆனதுனால சொல்றேன். அப்போ உச்சந்தலையில ஒரு 2 நிமிஷம் இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் உச்சந்தலையில இருந்து 30 சென்டிமீட்டர், அதாவது ஒரு அடி, அதாவது 12 இன்ச்சு, உச்சந்தலையில இருந்து ஒரு 12 இன்ச்சு உயரம், 30 சென்டிமீட்டர் உயரத்துல அப்படி அது வரைக்கும் நினைங்க. அதுல இருந்து அந்த கோடு மாதிரி நினைங்க. தலை உச்சில இருந்து 30 சென்டிமீட்டர் அப்படி நினைச்சிட்டு இருங்க. அங்க சிவன் இருக்காரு, சிவன் மறைஞ்சிருக்காருன்ட்டு அப்படியே சும்மா இருங்க, திருப்தியா இருங்க. இது வந்து 3வது படிக்கட்டு. தலை உச்சில இருந்து 30 சென்டிமீட்டர் அந்த பாயிண்ட் வந்து இது மூணாவது படிக்கட்டு. சரியா? ரெண்டாவது படிக்கட்டு தலை உச்சி 2வது படிக்கட்டு. இப்போ 3வது படிக்கட்டுக்கு போறீங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருங்க. அந்த 30 சென்டிமீட்டருக்குள்ளார ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருங்க. அப்படியே இருந்துட்டு அடுத்தது வந்து சந்திரன் நினைக்கிறீங்க. சந்திரன்ல ஒரு நம்ம வந்து 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ 5 நிமிஷமோ உங்களால விருப்பப்படுற அளவுக்கு சந்திரன்ல ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருங்க. நல்லா பழக்கம் ஆயிடுச்சுன்னா இது சொல்றேன். நல்லா பழக்கம்னா 2 நிமிஷம் போதும். இல்லை அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கூட, ஆரம்பத்துல போறவங்க ஒரு 5 நிமிஷம் கூட சந்திரன்லயே இருந்து பழகலாம், தப்பு கிடையாது. எவ்வளவு நேரம் இருக்கலாம், 1 மணி நேரம் கூட இருக்கலாம். சந்திரனை நினைச்சிட்டு 1 மணி நேரம் கூட இருக்கலாம். அதனால மனசு பழக்கமா இருக்கணும். நமக்கு அப்படியே ஃப்ரீயா இருந்தா அப்படியே இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா ஒரு ஒரு பழக்கம் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு போதும். ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம், 2 நிமிஷம் அப்படி கொஞ்ச நேரம் அப்படியே சந்திரனையே அப்படியே மனசு ஒன்றி அப்படியே தியானம் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. சந்திரனா மாறி அந்த பூமி தான், சந்திரன் பூமி எல்லாம் ஒண்ணுதான், கொஞ்சம் விரிவடையும். புரியுது உங்களுக்கு? இப்ப சின்னதா உடம்புக்குள்ளேயே இருந்தோம், இப்போ உடம்புக்குள்ளேயே இருந்தோம். இப்போ வந்து சந்திரன் வரைக்கும் நம்ம விரிவடைஞ்சிட்டோம். அது வரைக்கும் தூரம் டிஸ்டன்ஸ் போயிட்டோம். அவ்வளவு தூரம் மனசு போகுது, நம்ம உயிர் எல்லாமே போகுது, அங்க போகுது, அப்படியே நிக்குது. புரியுங்களா? சந்திரன் வரைக்கும் இப்போ போயிட்டோம். சந்திரன்ல போயிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுங்களேன், 4 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே இருக்கிறோம். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே செட் ஆயிருது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன, இது 4வது ஸ்டெப்பு. ஓகேவா? அடுத்தது என்ன போறோம், 5வது ஸ்டெப்பு. சூரியனா அப்படி நினைக்கிறீங்க. அங்க ஒரு 2 நிமிஷம். சரியா? சூரியனையே அப்படியே தியானம் பண்ணி அதுவா மாறி அப்படியே விரிவடைறீங்க. அது வரைக்கும் போயிட்டீங்க, சூரியன் வரைக்கும் போயிட்டீங்க. அப்ப உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு தோணுதோ அப்படியே இருங்க. நல்லா பழக்கம் ஆகிட்டு, நல்லா பவர் இருக்கு, நல்லா பழக்கம் ஆயிடுச்சுன்னா 2 நிமிஷம் போதும், அல்லது 3 நிமிஷம். கொஞ்ச நேரம் அப்படியே சூரியன்ல அப்படியே நிலைச்சு நிற்கிறீங்க. நல்லா பழக்கம் அப்படின்னா அப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்துட்டு தான் போகணும், ஒன்னொன்னா தான் போகணும். அப்ப அந்த அளவுக்கு நமக்கு உடம்பு மனசு ஒத்துழைக்கணும். அப்படியே செட் ஆகி நிக்குது, எங்கேயும் ஓடல, அப்படியே பவர் நல்லா இருக்குன்னு சொன்னா அப்படியே கவனம் சிதறாம, ஃபோக்கஸ் நல்லா கவனம் சிதறாம இருந்ததுன்னா அப்படியே அடுத்த படிக்கட்டுக்கு போகலாம். இங்கிட்டு ஆடுதுன்னா அப்புறம் இன்னும் பயிற்சி பண்ணணும், இன்னும் மேலும் மேலும் பயிற்சி பண்ணி பழகணும்னு அர்த்தம். அப்போ 5 நிமிஷம் 10 நிமிஷம் பழகணும். அப்போ இன்னும் ஒரு வாரம் 1 மாசம் கொஞ்ச நாள் ஆகும். அப்பதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். அப்புறம் சூரியன் இருக்குங்களா, சூரியன் முடிச்சுட்டு நட்சத்திரம் பூரா நினைக்கிறோம். நட்சத்திர மண்டலம்னா சக்தி களம்னு சொல்லுவாங்க, சக்தி களம். இப்போ சூரியனுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இன்னும் விரிவடையும் போது சூரியன் வரைக்கும் போனோம். அடுத்தது வந்து நட்சத்திரம் பூரா நினைக்கிறோம். அது வந்து சக்தி கலன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ரவுண்டா இருக்கு, ஒரு ரவுண்டுக்குள்ளதான் இருக்கு எல்லாமே. அப்போ வந்து நட்சத்திரம் பூரா நினைக்கிறீங்க. அப்ப இன்னும் விரிவடைறீங்க, இன்னும் மேலும் ரொம்ப தூரம் போறீங்க. நட்சத்திரம்லாம் நினைக்கிறீங்களா? இதுல ஒரு 5 நிமிஷம், கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் அப்படியே 5 நிமிஷம் சுத்தமா குறைஞ்சது ஒரு மினிமம் ஒரு 5 மினிட்ஸ், 5 நிமிஷம் 5 நிமிடங்கள் அப்படியே நட்சத்திரம் பூரா நினைச்சிட்டு அப்படியே சும்மா இருங்க, திருப்தியா இருங்க, அப்படியே இருங்க. மனசு அப்படியே விரிவடையுது. இப்ப அவன் நட்சத்திரம் வரைக்கும், நட்சத்திர மண்டலம் பூரா மனசு அது வரைக்கும் போயிடுச்சு.
அப்படியே மெடிடேஷன் தியானம் பண்ணுங்க. தியானம்னா சும்மா இருக்கிறோம், சும்மா இருக்கிறோம். அப்படியே அந்த அவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் போயிட்டோம் இப்போ. அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்துக்கு மேல போற சிவகலம். சிவகலம்னா அங்க எதுவுமே இருக்காது, வெற்றிடம். அது எம்டி பிளேஸ், எம்டி, எதுவுமே இருக்காது. இப்ப சக்தி கலம்னா அங்க அணுக்கள் இருக்கும், உயிர்கள், உயிரணுக்கள், உயிரணுக்கள் இயங்கிக்கிட்டே இருக்கும், துகள்கள், உயிர் துகள்கள் வந்து ஏதோ ஒரு அசைவு, ஸ்பீடா அசைவு இருக்கு, அங்க உயிர் இருக்கு, எல்லாம் ஒரு பவர் இருக்கு. அது ஒரு பவர். அப்ப சுத்திக்கிட்டே இருக்கு, இயங்கிக்கிட்டே இருக்கு. நட்சத்திரம் பாருங்க ஓடும் அங்கிட்டுங்கிட்ட. அது மாதிரி சக்தி கலங்கிறது அது ஒரு இயக்கம் இருக்கு, இயக்கம் இருக்கு. ஒரு அது பார்ட்டிகிள்ஸ், இப்ப எப்படி பூமியில தண்ணி இருக்கு, காத்து இருக்குல்ல, அதே மாதிரி நட்சத்திர மண்டலத்திலயும் ஒரு கண்ணுக்கு தெரியாத உயிரணுக்கள் இயங்கிக்கிட்டே சுத்திக்கிட்டே இயங்கிக்கிட்டே இருக்கு. அது பேரியக்க மண்டலம்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த அந்த நட்சத்திர மண்டலத்தை பேரியக்க மண்டலம், ஒரு பிரம்மாண்டம்பாங்க, பிரம்மாண்டம் இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது அங்க அந்த அதை தாண்டி போகும்போது வெற்றிடம்னா அங்க எதுவுமே இருக்காது. சொல்றது புரியுது உங்களுக்கு? அணுக்களோ வேற எந்த ஒரு இதுவுமே இருக்காது, சுத்தமா எம்டி பிளேஸ், எதுவுமே இருக்காத ஒரு இடம், வெற்றிடம், எதுவுமே இல்லாம இருக்கும். அந்த மாதிரி இடத்துலதான் அதுக்கு மேல போகும்போது, கொஞ்சம் மேல போனது அந்த வெற்றிடத்துலதான் வந்து சிவலோகம் இருக்கு. அங்க போயிட்டீங்கன்னா முடிஞ்சுது, அவ்வளவுதான். சர்னு சர்னு போவோம். அப்புறம் அதுக்கப்புறம் நேரம் நீங்க அங்க சிவலோகம் இருக்குன்னு நம்புங்க. எனது சிவலோகம் இருக்கு, அங்க சிவன் இருக்காரு. சிவன்னா கண்ணுக்கு தெரியாத புள்ளி, ஏதாவது சொல்லிட்டேன் ஆரம்பத்துல. அப்ப வந்து அங்க சிவன் இருக்கார், சிவலோகத்துல சிவன் இருக்காரு நம்புங்க. உண்மையிலேயே இருக்காரு, நம்புறதில்ல, உண்மையிலேயே இருக்காரு நம்புங்க. அப்ப அந்த சிவனை பாயிண்டா நினைங்க, பாயிண்டா சிவனை நினைக்கிறீங்க. அப்ப நானே நீ, நீயே நான், அவரையே நினைக்கிறீங்க. அவர் மட்டும்தான் இருக்காரு, நீங்க இல்ல. இப்போ உங்களை மறந்துருங்க, சிவன் மட்டும்தான் இருக்காரு. அப்படி சிவனை நினைங்க, அப்படியே சிவமா மாறிடுங்க. சிவமயமா சிவமயமா சிவனாவே மாறி அப்படியே சும்மா சும்மா இருந்தா அவரோட இணைஞ்சிருவீங்க. இணைஞ்சுதான் இருக்கிறீங்க, அவரோட இணைஞ்சுதான் இருக்கிறீங்க. ஓகேவா? அவரோட இணைஞ்சுதான் இருக்கீங்க. அதனால அவர் பாயிண்டா நினைக்கிறீங்க, அவராகவே மாறிடுறீங்க, அப்படியே சும்மா இருக்கிறீங்க. உங்களை மறந்துருங்க. இது கம்ப்ளீட்டா இந்த பிரபஞ்சம், நட்சத்திரம், பூமி, சூரியன், எல்லா விஷயங்களையுமே கம்ப்ளீட்டா நீங்க மறந்துருங்க, விட்டுருங்க. உங்களையும் மறந்துருங்க, எல்லாமே மறந்துருங்க. இப்ப சிவமயமா இருக்கீங்க, அப்படி சும்மா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு ஃபுல் பவரா இருக்கும். நல்லா ஒரு அமைதியா, 100 அமைதியா இருக்கும். பவர் அமைதியா இருக்கும். அப்படியே எதுவும் தெரியாது. அப்ப வந்து ஒரு பவரா இருக்க மாதிரிதான் இருக்கும், வித்தியாசமா இருக்கும். மரணம் இல்லை அங்க, வந்து மரணங்கிற வேலையே இல்லை, மரண வாடே கிடையாது. அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷமோ, அரை மணி நேரமோ, ஒரு மணி நேரமோ, எவ்வளவு நேரம் முடியுமோ உங்களுக்கு விருப்பப்படுறது. மினிமம் ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம், குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம், அல்லது ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் இருக்கலாம். உங்களால முடிஞ்ச, விருப்பப்பட்டது, உங்க விருப்பம் அது. உங்க விருப்பம் எவ்வளவோ அந்த அளவுக்கு கொஞ்ச நேரம் இருக்கலாம். சில பேர் அரை மணி நேரம் கூட இருப்பாங்க, சில பேர் 1 மணி நேரம் கூட இருப்பாங்க, அது அவங்க விருப்பம். அந்த மாதிரி அந்த வெற்றிடத்துல சிவலோகத்துல போயிட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் வச்சுங்களேன் மினிமம். சராசரியா ஒரு 1/2 hour, அரை மணி நேரம் இருங்க. அதுக்கப்புறம் படிப்படியா என்ன பண்ணணும், படிப்படியா திருப்பி நட்சத்திர மண்டலம், சரிங்களா? அப்படியே நினைங்க, நினைச்சா போதும். அப்படியே திருப்பி நட்சத்திர மண்டலத்தை நினைச்சீங்கன்னா அந்த ரவுண்டு வந்துருவீங்க. அதுக்கப்புறம் சூரியன் நினைக்கணும். அடுத்தது சூரியன், நினைச்சா சூரிய மண்டலம் வந்துருவீங்க, சூரியனுக்கு வந்துருவீங்க. அதுக்கப்புறம் சந்திரன் நினைங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நினைக்கணும், வேகமா நினைக்கக்கூடாது. ஸ்பீடா போயிட்டு ஸ்பீடா வரக்கூடாது. ஆரம்பத்துல நல்லா பழக்கம் ஆகிட்டா டக்கு டக்குன்னு போவீங்க. பழக்கம் ஆகாதவங்க மெதுவா போயிட்டு தான் மெதுவா வரணும், அதை புரிஞ்சுங்க. அதனால மெதுவா சூரியனை நினைக்கிறீங்க, அடுத்தது அப்படியே சந்திரன் நினைக்கிறீங்க, சந்திரன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது என்னன்னா டைரக்டா உச்சந்தலை. ஓகேவா? வேற அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. டைரக்டா உச்சந்தலைக்கு வந்துருங்க. உச்சந்தலைக்கு வந்தோன்னா அப்படியே உச்சந்தலையில இருந்து உடம்பு பூரா நினைச்சுக்கணும், அவ்வளவுதான். சொல்றது புரியுது உங்களுக்கு? உச்சந்தலையில இருந்து உடம்பு பூரா நினைக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. உச்சந்தலையில வந்துட்டு அப்படியே நில்லுங்க, ஒரு அங்கேயும் ஒரு 2 நிமிஷம் வந்து உச்சந்தலையில வந்து நில்லுங்க. இப்போ வேற எங்கேயும் போகண்டாம், உச்சந்தலையில இருந்து உடம்பு நினைச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் செய்யக்கூடாது. உடம்பு பூரா அந்த எப்படின்னாக்கா, இப்ப தண்ணி ஊத்துறேன்னு வச்சுக்கோங்க, தலையில ஒரு டப்பா தண்ணி ஊத்துறேன்னா அப்படியே வலியுமா வலியாதா? தலையில ஊத்துறீங்க, தண்ணீர் வந்து ஒரு டப்பா எடுத்து தலையில ஊத்துறீங்க. ஓகேவா? அப்ப என்ன ஆகும், அப்படியே வலியும் இல்லையா, தலையில இருந்து அப்படியே உடம்பு பூரா போகும்ல. அது மாதிரி மேல இருந்து உச்சந்தலைக்கு வர்றீங்க, அங்க இருந்து பவர் வருது, எல்லாமே வருது. உச்சந்தலைக்கு பவர் வந்துருச்சு. அப்புறம் அப்படியே உடம்பு பூரா நினைச்சு அந்த பவர் வந்து உடம்பு பூரா அப்படியே பரவிக்குது. டோட்டலா உங்க அந்த பவரை வந்து எடுத்துக்கிறீங்க, அதுதான் அர்த்தம். அவ்வளவுதான். போகும்போது இங்கிருந்து போகும்போது புருவ மத்திக்கு போயிட்டு, புருவ மத்திக்கு போயிட்டு, அப்புறம் உச்சந்தலைக்கு போயிட்டு, அப்புறம்
ஒரு அடி தூரம் போய் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல படிக்கட்டை வச்சு மெல்ல போறீங்க. வரும்போது சந்திரனுக்கு அப்புறம் உச்சந்தலை. சரிங்களா? அது என்ன சொல்லப்போனா, நம்ம வீடு இருக்குன்னா வீட்டுக்கு மேல வாங்க. ஃபர்ஸ்ட்டு சந்திரன்ல இருந்து நம்ம இடம் நினைக்கிறீங்க. நம்ம ஊரு, டிஸ்ட்ரிக்ட் அப்படியே நம்ம வீடு, நம்ம நம்ம இங்க பூமியில இருக்குல்ல வீடு, பூமியில இருக்க வீடு, அந்த வீட்டுல உட்காந்துருப்பீங்களா, அங்க அந்த இடத்த நினைக்கணும். ரொம்ப தூரம் போயிட்டோம்ல, அதனால திரும்பி வரும்போது உங்க டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு நினைச்சு உங்க டிஸ்ட்ரிக்ட் நினைச்சு அப்படியே உங்க வீட்டுக்கு மேல உயரத்துல அப்படியே வர்றீங்க. மேல வீட்டுக்கு மேல உங்க வீடு பூமியில இருக்க வீட்டுக்கு வர்றீங்க. அப்படியே மேல இருக்கீங்க. அப்படியே மெல்ல வந்து உச்சந்தலைக்கு வந்துருங்க. உச்சந்தலைக்கு வந்து அப்படியே உடம்பு அப்படியே நினைக்கிறீங்க. இந்த மாதிரிதான் பழகணும். நல்லா பழகிட்டு போயிட்டு அந்த அளவுக்கு எல்லாம் பழகிட்டீங்கன்னா வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டக்குன்னு நினைக்கலாம், டக்குன்னு திருப்பி இங்க வரலாம், எப்படினாலும் விளையாடலாம். சரிங்களா? இங்க இருக்கிற தியான முறை இதுதான், இது ஒண்ணுதான். அதனால வேற நிறைய இருக்கு, நிறைய தியானம் பண்றது இருக்கு. இருந்தாலும் நான் சொல்லி கொடுக்கறது ஒண்ணுதான். புரிஞ்சுங்க. நீங்க சிவனை எப்ப நினைச்சாலும் சரி, நம்ம பக்கத்திலே இருக்கிறாருன்னு நினைச்சாலும் இருப்பாரு. அப்ப நம்ம பாயிண்டா நம்ம பக்கத்திலே இருக்காருன்னு நினைக்க முடியும். அப்படிங்கும்போது உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பீங்க, ஃபுல் பவர் கிடைக்கும். சிவனை நினைச்சாவே, அவர் முக்கியமா 100 முக்கியமா நினைச்சாவே உடனே உங்களுக்கு பவர் கிடைச்சிடும். சரியா? அதனால பழக்கம் ஆயிடுச்சுனாக்கா ஒரு பாயிண்டா மேல சிவலோகத்துல இருக்கிறாரு நல்லா ஃபீல் பண்ணும்போது, நல்லா உணர்றீங்கன்னு சொன்னா சிவலோகத்துல சிவன் இருக்காரு, அவர் பாயிண்டா அவர் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபுல் பவர் உடனே ஒரு நிமிஷத்துலயே பவர் கிடைச்சிடும். ஒரு ப்ரேயர் பண்ணணும் அல்லது ஏதோ பிரச்சனை பயமா இருக்கு, எதுவா இருந்தாலும் அப்ப நான் அவர் நினைச்ச உடனே உங்களுக்கு பவர் கிடைக்கும். அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி அடைஞ்சிருவீங்க. இது ஏதோ ஒரு முடிவாயிடும், அது வெற்றி அடைஞ்சிருவீங்க. வெற்றி கிடைச்சிடும் உங்களுக்கு. சக்சஸ் கன்ஃபார்மா நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஓகேவா? அந்த காரியம் நடக்கும். இந்த தடையெல்லாம் விலகிரும். மனசு கண்ட்ரோலுக்கு வரும். அடுத்தது என்ன செய்யணும் அவர் நினைச்சாவே, அவர் சும்மா இருக்கும்போது அவரோட இணையறீங்க, அவர் நினைக்கிறீங்க. அப்படிங்கும்போது அடுத்து என்ன வேலை செய்யணும், இந்த வேலை செய்யலாமா வேண்டாமா, அடுத்து என்ன முக்கியமான வேலை செய்யணும், முதல்ல இதை செய்யணும், 2வது இதை செய்யணும், 3வது இதை செய்யணும், எல்லா விஷயங்களும் அதான் நம்ம விசுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல், எல்லாமே டக்குன்னு மின்னல் மாதிரி ஒரு செகண்ட்ல நடக்குது. உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு புரியும், தெரியும். உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை, எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும், எல்லாமே தெரிஞ்சிடும், எல்லாமே உங்களால முடியும். சரிங்களா? எல்லாமே முடியாத விஷயமே இல்லை. உங்களால முடியலன்னா இந்த உலகத்துல வேற யாரால முடியும் சொல்லுங்க? இப்போ நம்ம சிவனோட இருக்கிறோம், நம்மளால ஒரு விஷயம் முடியல, ஒரு காரியம் நடத்த முடியலன்னா மற்றவங்க எப்படி அதை செய்ய முடியும் சொல்லுங்க? அதனால உங்களால எல்லாமே முடியும், அவ்வளவுதான். அதனால நீங்க திருப்தியா இருங்க, சந்தோஷமா இருங்க. அவர் கூடவே தான் இருக்கிறாரு, பக்கத்துலயே உங்களோட இணைஞ்சுதான் இருக்கிறாரு. அதனால அதை புரிஞ்சுங்க. இந்த தியான முறையெல்லாம் கரெக்டா பண்ணுங்க. அதுல குழப்பிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, கரெக்டா பண்ணுங்க. அவ்வளவுதான் பிரதர். வேற ஒண்ணும் இல்லை. ஓகேவா? வேற எது சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? ஃபோன் பண்ணி கேளுங்க. இதெல்லாம் கரெக்டா பண்ணி பாருங்க, அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அதே மாதிரி பிரதர், இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன் உங்களுக்கு. நீங்க இந்த மெசேஜ் போட்டோன்னே சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது நீங்க வந்து ஒரு 2 நாளைக்கு இந்த தியானம் பண்ணுங்க. இப்ப சொல்லி கொடுத்தாலும் இந்த தியானத்தை வந்து 2 நாளைக்கு பண்ணுங்க. காலையில பண்ணாலும் சரி, அல்லது ஈவினிங்ல ஒரு 6 மணி 7 மணிக்கு பண்ணாலும் சரி, அல்லது காலையில பண்ணாலும் சரி, அப்புறம் பண்ணுங்க. ஆனா 2 நாளைக்கு இதை பண்ணுங்க. அப்புறம் 3வது நாள் வந்து சாந்தி யோகம்ட்டு ஒரு வீடியோ இருக்கு. சாந்தி யோகம்னு வீடியோ போட்டுருக்கேன். சாந்தி யோகத்துக்காக தெளிவா சொல்லியிருக்கேன். அந்த தியானத்தை பண்ணுங்க ஒரு நாளைக்கு. 2 நாளைக்கு இந்த தியானம் பண்ணீங்கன்னா சாந்தி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெடிடேஷன் வந்து ஒரு நாளைக்கு பண்ணுங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதை மட்டும் ஒரு நாளைக்கு பண்ணுங்க. ஏன்னா மேலேயே நீங்க தொடர்ந்து நினைக்கும் போது என்ன ஆகும்னா அப்புறம் கீழே வர்றது சிரமமா இருக்கும், பல குழப்பமாகும். அதனால நீங்க அந்த சாந்தி யோகங்கிறதையும் பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். 2 நாளைக்கு முழுசா இதை பண்ணும்போது அதை ஒரு நாளைக்கு பண்ணுங்க. அதுக்கப்புறம் திருப்பி இதை 2 நாளைக்கு பண்ணுங்க. இப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க. இன்னும் வேற பல தியானங்கள் சொல்றாங்க, ஆனா இது முக்கியமானது இதுதான். இதை நல்லா பண்ணி தெரிஞ்சுக்கங்க. ஓகே பிரதர். தேங்க்யூ. நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. அப்புறம் நண்பர்களே, இந்த சாந்தி யோகம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ
ஆமாம், டீட்டெயிலாக ஒரு வீடியோ. அது வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களே, அந்த அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ லிங்க்கு. அந்த வீடியோவை அவசியம் பாருங்கள். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த சாந்தி யோகங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை நல்லா பயிற்சி பண்ணணும். 3 நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யணும். அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் போடுங்க, அல்லது 2 கமெண்ட் கூட போடலாம். 2 கமெண்ட் போடலாம், கண்டிப்பாக போடுங்க. அப்புறம் நண்பர்களே, ஹைப்புன்னு இருக்கும், 950 மார்க்கு காமிக்கும். ஹைப்பை டச் பண்ணிங்கன்னா, லைக்கு போட்ட உடனே ஹைப்புன்னு வரும். அதில் வந்து நீங்கள் மார்க் போடலாம். 950 மார்க் நீங்கள் போடலாம், அதையும் போடுங்க. அப்புறம் நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே எனக்கு கால் பண்ணுங்கள். ஆமாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவின் கடைசியில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, ஒரு சில நண்பர்கள் அது ரொம்பவும் 100க்கு 100 ரொம்ப வேதனைப்படுறாங்க. என்னன்னா, ஒவ்வொருவருக்கும் ஒரு குறை இருக்கும். குறைனா அது கண்டிப்பாக இருக்கும். குறை இருந்து தானே ஆகணும். குறையே இல்லைன்னா அது ஒரு குறையாயிடும் இல்லையா? அதான் நான் சொல்லியிருக்கேன். அப்படிங்கும்போது ஒரு சிலருக்கு வருமானமே இருக்காது, சுத்தமாக வருமானமே இருக்காது. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. புரியுதுன்னு சொல்கிறது உங்களுக்கு? குழந்தை பாக்கியமே இருக்காது. அவங்க அதுக்கு 20 வருஷம் 10 வருஷம் எவ்வளவோ முயற்சி பண்ணிகிட்ருப்பாங்க. 20 வருஷம் கூட முயற்சி பண்ணுவாங்க. அதேமாதிரி ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு வருமானமே இருக்காது. அது அவங்க லைஃப் லாங் அந்த மாதிரி தான் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு பெரிய குறை. அதே மாதிரி பாருங்கள், ஒரு சில நண்பர்களுக்கு மெடிடேஷன் தியானம் அது வரவே வராது. அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த மெடிடேஷன் அவங்க பண்ண முடியாது, வராது. இது ஒரு குறை தான். அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை என்ன செய்யணும்? அப்போ என்ன செய்கிறது? நமக்கு வருமானமே இல்லை, நமக்கு குழந்தையே இல்லை, நமக்கு வந்து மெடிடேஷன் தியானம் வரமாட்டேங்குது, சுத்தமாகவே தியானம் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில நண்பர்கள் ரொம்பவும் மனவேதனைப்படுறாங்க. அதுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னா, நீங்கள் அந்த ஒரு இதை வந்து விட்டுருங்க, ட்ராப் பண்ணிடுங்க. எனக்கு வந்து வருமானம் இல்லையா, அதை விட்டுருங்க, அதை பற்றி நீங்கள் சுத்தமாக மறந்து விட்டுருங்க, சரியா? அதே மாதிரி சில பேத்துக்கு அரசு வேலை கிடைக்கலன்ட்டு கவலை. அப்போ அதை விட்டுருங்க, அதை ட்ராப் பண்ணிடுங்க. ரொம்ப நாளாக முயற்சி பண்ணோம், முடியல அப்படிங்கும்போது அதை விட்டுருங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியமா, அதையும் விட்டுருங்க. அதே மாதிரி மெடிடேஷன் வரல அப்படி இருக்கட்டும், மெடிடேஷன் வராமே கூட இருக்கட்டும், 100க்கு 100 வராது அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு விதி இருக்கலாம். அப்படிங்கும்போது நீங்கள் அதை ட்ராப் பண்ணி விட்டுடுங்கிறேன். அதை பற்றி விட்டுடுங்க, அதை நிறைவாக வச்சுக்கோங்க. அந்த குறையை வந்து நீங்கள் நிறைவாக வச்சுக்கணும். அது நம்முடைய பலவீனத்தையே நம்ம பலமாக வச்சுக்கணும். அதுதான் வந்து சீக்ரெட், ரொம்ப சீக்ரெட்டான விஷயம். நம்மளோட பலவீனத்தையே நம்ம பலமாக வச்சுக்கணும். அப்போ நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக கடவுள் கொடுத்துருப்பார். இப்போ மெடிடேஷன் வரலங்கிறாங்க, ஆனால் பாருங்கள், அவங்களுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்கார், நல்ல வருமானம் இருக்குது. பாருங்கள், அவங்களுக்கு வருமானம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, ஆனால் மெடிடேஷன் வரல, சரிங்களா? அப்படிங்கும்போது யோசிச்சு பாருங்கள். அப்போது நம்மகிட்ட எது இருக்கோ அதில் நாங்கள் திருப்தியாக இருக்கணும். அந்த குறையை வந்து நிறைவாக வச்சுக்கணும். அதை நம்ம மறந்து விட்டுறணும். அந்த குறையவே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்போ நம்மளால் என்ன முடியும், எது சாத்தியமோ அதை செஞ்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், கடவுள் இருக்கிறாரு நம்பணும். அதில் நம்ம 100க்கு 100 தெளிவாக இருந்துக்கிட்டு திருப்தியாக இருக்கும்போது அந்த குறைகள்லாம் வந்து தெரிஞ்சிக்காது, அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. கடைசியில் நம்ம கடைசி பாயிண்டில் போய்ட்டு நம்ம வின் பண்ணிடுவோம், ஜெயிச்சிருவோம். இவ்வளோதான் நண்பர்களே, இதான் சீக்ரெட். அதை புரிஞ்சுங்க, கவலையே படாதீங்க. 100க்கு 100 சந்தோஷமாக இருங்க, 100க்கு 100 திருப்தியாக இருங்க, 100க்கு 100 நம்பிக்கையோட உறுதியோடு இருங்க. நம்ம வெற்றி அடைய போகிறோம், வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கையோட தொடர்ந்து பயணம் செய்யுங்க. ஓகேவா? தேங்க்யூ. நன்றி.